Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம chicken fried rice எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் description boxல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்காக நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை தண்ணீரை நல்லா அலசி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அரிசியை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இவ்வளோ சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நாம் ஊற வச்சிருந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். ஏழுலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இதை குக்காக விட்டுடுங்க. சாதம் இந்த மாதிரி ஒரு 80% குக் ஆனதும் அதை எடுத்துடுங்க. சாதத்தை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ நாம் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்காக 300 கிராம் சிக்கன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சிக்கனை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை 10 நிமிஷம் மேரினேட் ஆக விட்டுடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை நல்லா வறட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு சேர்த்து நல்லா வறட்டி எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஆனதும் எடுத்துடுங்க. சிக்கன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இனி ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு இவ்வளோ சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை 2 நிமிஷம் வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் நம்ம வெஜிடபிள் சேர்த்துடலாம். அதுக்காக 1 கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேபேஜ் இவ்வளோ சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இதில் நான் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். அதிகமாக உப்பு சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். வெஜிடபிள்ஸ் குக் பண்ணும்போது மீடியம் ஹை ஹீட்லேயே வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் இந்த அளவுக்கு குக் ஆனதும் இதில் நம்ம சாஸ் சேர்த்துடலாம். அதுக்காக 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இவ்வளோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை, ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கம்பைன் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாதத்தை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது சாதம் ஒடியாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மேலே தூவி இறக்கிடலாம். ரொம்ப சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.